ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரானி 1 கேமிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட் கன் வந்துட்டு பாட்டாக ஒரு லொக்கேஷனில் இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம அதை உருவாக்கணும். அதை வச்சு நம்ம வந்துட்டு கிரானி வளர்க்குற காக்காவையும் கிரானியும் வந்துட்டு டென்ஷன் படுத்தி நம்ம சுட போகிறோம். ஸோ இது நம்ம குகன் கூட தான் பண்ண போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் குகன் பேசுகிறேன். என்னை யாரெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ அதுக்காக இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு பாருங்கள். அண்ட் புதுசாக வந்தவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃப்ளவர் வேஸ் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோமோ கிரானியை வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம். கிரானியை வந்துட்டு நம்ம ஸ்டாச்சு ஆக்கிடலாம். எனக்குலாம் நிறைய தான் இருக்கு. இப்போ வந்து நாங்க ஷார்ட் கன்னை வச்சு காக்காவையும் உன்னையும் சுட போறோம். இரு, உன்னை வெறுப்பேற்றியே சுடுறேன். இரு. என்னது, நீ என்ன சுட போறியா? ஃபர்ஸ்ட் என் மேல கை வச்சு பாரு என்ன நடக்குதுன்னு. என் காக்காவ தொட்டு பாரு நீ என்ன ஆகுறன்னு. அதையும் பார்க்க தானே போகிறோம். இந்த காளியோட ஆட்டத்தை பார்க்க போறேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன், உனக்கும் குகனுக்கும் எத்தனை தடவை சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ரொம்ப மூவிஸ் பார்த்து கெட்டு போகிறீங்க. என்னது, என் பேத்தியோட பொம்மையை தொடறியா நீ? தொட்டு பாரு என்ன ஆகுறன்னு. அதான் தொட்டுக்கிட்டே இருக்குமே, என்ன பண்ணுவ நீ? அதான் ஸ்டேஜ் வாங்கி நின்றுட்டு இருக்கல்ல. இப்போ நாங்க ஷார்ட் கன் எடுத்து காக்காவை சுடாம நாங்க விடவே மாட்டோம். ஷார்ட் கன்னோட பார்ட்ஸ்லாம் 3 தான் இருக்கு. பட் எங்க இருக்குன்னு தெரியலையே குகன். எனக்கு தெரிஞ்சு அந்த கிழவியோட ரூம்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய், என் பொண்ணை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? என்னை அடைச்சி வச்சுட்டு என் பொண்ணை வேற காணோம். என்னை ரிலீஸ் பண்ணி விடுங்கடா. பேசிட்டு இருக்க கேப்ல ஒரு கன் பார்ட் கிடைச்சிருச்சு. ரெண்டாவது கன் பாட்டை கச்சிச்சு பாரு. ஈஸி. நம்ம இப்போ தேர்ட் கன் பாட்டை மட்டும் கச்சிச்சுன்னு வச்சுக்கேன், உன்னோட பொண்ணையே சுட்டுருவோம். அதுக்கப்புறம் பொண்ணோட காக்காவையும் சுட்டுருவோம். ஈஸி. எங்களுக்கு வேலை அவ்வளவுதான் மிச்சம். ரொம்ப டயலாக் விட்ட குகன், முடிச்சிட்டு நம்ம விடலாம். காக்காவை சுடுறதுக்கு முன்னாடி அவளை வெறுப்பேற்றணும்னால அவ கண்ணு தான் சேர்க்கறது தான் வெறுப்பேற்றுறதுன்னு அர்த்தம். சரி, அவ கண்ணைய வெறுப்பேற்றிடலாமா? பொம்மையை தொட்டா அவங்க வெறுப்பாயிடுவா. அவ்வளவுதான், வெறுப்பாயிட்டாளா? சரி, தூக்கி போட்டு அவளை வெறுப்பிலேயே வச்சுக்கிட்டு சரி காக்காவோட ஃபுட்டை எடுத்துட்டு போயிட்டு காக்காவை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணலாம். அதான் என்னால போகல. சரி, இப்போ வந்து கன் பார்ட்டோட லாஸ்ட் பகுதி மட்டும் கச்சிச்சுன்னா இப்போ அது மட்டுமே எடுத்துட்டு நம்ம அப்படியே கன்னை ரெடி பண்ணிட்டு காக்காவை சுட்டுட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் பார்க்கலாம். ஏய், என் காக்காவை சுட்றாதே. என்ன கோபப்படுத்தி பாத்தீனா அடுத்த நெக்ஸ்ட் லெவல் ஆடும்போது நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நீ பேசிக்கிட்டே இருக்கிற கேப்ல எனக்கு ஒரு கன் பார்ட் கச்சிச்சு. அவ்வளவுதான்ப்பா. திரும்பி நீ ரிலீஸ் ஆயிட்டியா? இரா, உன்னை கோவப்பட்டுட்டு திரும்பி நாங்க போயிட்டு இப்ப கன்னு மட்டும் ரெடி பண்ணிட்டு காக்காவை சுடாம நாங்க விடவே மாட்டோம். ஆமா, உனக்கு தமிழ்ல பேச தெரியுமா? இங்கிலீஷ். இங்கிலீஷ் தான் பேச தெரியுமா? தெரியவே இல்லை எனக்கு. சரி, காக்காவை சுட்டு தள்ளிடலாம். என்ன வந்து சுற்றுவியா? எல்லா மொழியில கலக்கறவ நானு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் டச் பண்ணுங்க. எங்களை ஆதரிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நான் நல்லதே நடத்துவேன். யாரு? எங்களையே அடிச்சுட்டு வந்து இப்படியே பேசிட்டு இருக்கல. சரி, நெக்ஸ்ட் வீடியோல உன்னை எப்படி பண்றேன்னு பாரு. சரி, நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.